Hello, I'm Prakash Babu, the founder of Sri Raghavendra Jewelry and the co-founder of Queen Jewel Emporium. டாடி, செட்டிநாடு குச்சிக்கல் மாங்கா மாலையா இல்ல நீல்கிரி தோடா ஆன்டிக் ஜுவல்லரியா? ரெண்டுமே வெரி பியூட்டிஃபுல் ஜுவல்லரி. நீல்கிரிஸ் தோடா ஜுவல்லரி ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா வெரி குட் ஹேண்ட் கிராஃப்ட்மேன்ஷிப். அண்ட் ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா இந்தியால இந்த ஆன்டிக் ஜுவல்லரிங்கிறது ட்ரெண்டே கிடையாது. டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர், டெல்லி, மும்பை, ஜோத்பூர், நீல்கிரிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் மட்டும்தான் நிறைய ஃபாரினர்ஸ் particularly from Italy. இப்போ நீங்க இட்டாலி மியூசியம்ல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இந்தியன் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் இத்தாலியன் பார்க்கலாம், லண்டன் மியூசியம்ல பார்க்கலாம். இந்தியன் ஜுவல்லரிஸ் பாத்தீங்கன்னா அங்க நிறைய வந்து டிஸ்பிளே இருக்கும். எல்லாம் நம்ம கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாம் அங்க கொண்டு போயிட்டாங்க. ஆனா ஜுவல்லரி ரியல் ஆன்டிக் ஜுவல்லரி போனாலுமே அந்த வேலைப்பாடும் அந்த கலையும் இன்னும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்தியால ஆன்டிக் ஜுவல்லரி ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸ்ரீ ராகவேந்திர ஜுவல்லரி உருவானது நீல்கிரிஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பிகர் ஆனது. அந்த டைம்ல நாங்க கோல்ட்ல வந்து நிறைய ஆன்டிக் ஸ்டைல் ஆஃப் ஜுவல்லரி நாங்க பண்ணியிருக்கோம். குயின் ஜுவல் எம்போரியம்க்கு எங்களோட அந்த கோல்ட்ல வர அதே ஃபினிஷ் பண்ணி கஸ்டமருக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நிறைய அந்த தோடா ஜுவல்லரி குயின் ஜுவல் எம்போரியம்ல நீங்க டிஸ்பிளேல பார்க்கலாம், வெப்சைட்லயும் நீங்க பார்க்கலாம். தட்ஸ் a very beautiful jewelry. மாங்கா மாலையா தோடா ஜுவல்லரியா நீங்க சொல்றப்போ ஐ கோ ஃபார் மேங்கோ கிழக்கு குச்சக்கல் மேங்கோ மாலா. தட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஒரு கல்யாணத்துக்கும் சரி, ஒரு எந்த ஒரு அக்கேஷன், எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் சரி, அதோட லட்சணம், அதோட லுக் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது கோல்டுல பாத்தீங்கன்னா 40 to 50 பவுண்ட் வரும். நான் நிறைய கோல்டு செய்யறேன். அதே அந்த திக்னஸ் ஆஃப் த ஜுவல்லரி அண்ட் ஸ்டோன் ஃபிட்டிங்ஸ் அமைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க நெக்ஸ்ட் கோல்டுங்கிற கான்செப்ட்ல நாங்க வந்து டேக் பண்ணிட்டு இருக்கோம். ஐ கோ ஃபார் டெம்பு